பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வயநாடு பட்டத்தில் எத்தனையோ ஜனங்கள் இறந்து இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். இந்த ரிக்வெஸ்ட்டை எல்லாரும் பார்க்குற ஜனங்களை, இந்த வயநாடு பட்டணத்தில் வெள்ளத்தில் முழுங்கி இருக்கிற ஜனங்களுக்கு, அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேரளா பட்டணத்தில் எத்தனையோ ஜனங்கள் இறந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த பட்டணம் ஆண்டவரே உமக்கு சொந்தமா இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே அந்த இடம் முழுவதும் ஆண்டவரே பிரசன்னமா இருக்கட்டும் ராஜா. சூத்திரம் ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் இறந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஜனங்களை நீங்க காப்பாத்துங்க ராஜா. அந்த இடத்துல வெள்ளம் இல்லாதபடி ஆண்டவர், மழைகள் இல்லாதபடி ஆண்டவரே, எல்லாம் குடும்பத்தை நீங்க அதிகமாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பட்டணத்தை நீங்க ஆசீர்வதிக்க ஆண்டவரே. சூத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மழையில் ஆண்டவரே, ஆண்டவரே ஆர்மி சோல்ஜர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ சோல்ஜருங்க ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சோல்ஜருங்களை மிலிட்டரியில இருக்கிற பயிற்சி செய்கிற ஆண்டவரே ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அங்க ஆண்டவரே யார் ஆண்டவரே இந்த கேரளா பட்டணத்தில் இருக்கிறாங்களோ, அந்த கேரளா பட்டணம் ஆண்டவரே உமக்கு சொந்தமாக வேண்டும் ராஜா. சூத்திரம் ஆண்டவரே. என்னோட ஜெப விண்ணப்பங்களை நீ கேட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேளும் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்களும் ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் ஆண்டவர் வேதத்தை வாசித்து தேவனிடத்துல நீங்க ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜெபம் 100% ஆண்டவர் கேட்பார். என்னோட ஜெபம், நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனாலும் என்னோட ஜெபம் கேட்பார். ஒரு சின்ன விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்றால், யோபுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தது, ஆனாலும் அந்த சோதனைகள் மத்தியிலும் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஏராளமாக இருந்தது. உங்களுடைய ஆசீர்வாதம் நீங்க ஜெபித்தீங்கனால் அந்த பட்டணம், கேரளா பட்டணம் ஒரு ஆசீர்வாதமான அந்த பட்டணமா இருக்கும். நீங்க ஒரு விசையாக முடுக்குடும்பம் நினைச்சுக்கின்னு இந்த கேரளா பட்டணத்துக்காக ஜெபிச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வர ஆண்டவரால ஒரு நாளும் முடியாத எதுவுமே இல்லை. நீங்க ஜெபிச்சினா 100% அது ஒரு வெற்றியா தான் இருக்கும். ஆமேன்.